ஹலோ ஆல், நான் ரீசெண்டாக இந்த ஸ்வீட் பண்ணேன். இந்த ஸ்வீட் பேர் வந்து ராகி மன்னி. நம்ம ராகியில் கேழ்வரகு அண்டு தேங்காய் பாலை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. எனக்கு இந்த ஸ்வீட்டு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது. சும்மா ரேண்டமாக யூடியூப்பில் வந்தது. அதுவும் நம்ம வந்து ஜெல்லி மாதிரி வரும், எந்த ஒரு வேறு மாதிரியான பொருள்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இல்லாமலே இது ஜெல்லி மாதிரியே ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஒர்த்து ட்ரை. அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இதுக்கு வந்து ராகியை வந்து நம்ம வந்து 8 to 10 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு 2-3 ஏலக்காய் சேர்த்து அதோட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். சில பேர் வந்து தேங்காவை வந்து துருவி போடுவாங்க. நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற அந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். 1/2 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். 1 கப் ராகிக்கு ஒரு கப்பு தேங்காய் அந்த மாதிரி போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். நீங்கள் துணியில் வடிகட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஜெல்லி கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா கிடைக்கும். நான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்ணேன். செகண்ட் டைம் கொஞ்சம் ஃபைபர் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அகலமாக இருக்கிற சீவர்ஸில் வந்து இந்த சல்லடையில் வந்து நான் சலிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கடாயை வந்து நல்லா கடாயில் இது ரெண்டையும் நல்லா போட்டு அதோட வெல்லமும் போடணும். ஏலக்காய் நம்ம போட்டு ஏற்கனவே அரைச்சதுனால வெல்லமும் போட்டு, வெல்லம் வந்து துருவின வெல்லமாக இருந்தால் அதை அப்படியே போட்டுக்கலாம். இல்லாட்டி பாகு காய்ச்சினீங்கன்னா அந்த பாகை வந்து இதில் அப்படியே ஊற்றிட்டு நம்ம கிளறிட்டே இருக்கணும். திடீர்னு வந்து ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். அந்த ராகி மாவு இருக்கிறதுனால ஈஸியாக உடனே டக்குன்னு வந்து உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறணும். இல்லாட்டி அடியில் வந்து கொஞ்சம் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது கொஞ்சம் கெட்டி ஆனதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அதை வந்து எந்த மோல்டுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த மோல்டில் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லாட்டி ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் அப்படியே பரப்பி போட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக வந்துடும். நீங்கள் க்ரீஸ் பண்ணி நம்ம மோல்டில் போட்டு வச்சிட்டிங்கனாலே அது ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப நல்லா வரும். அந்த ஏலக்காய், தேங்காய் பால், அப்புறம் அந்த ராகியோட பால் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் தடவை தான் ஃப்ரிட்ஜில் வச்சு டெசர்ட் மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க எடுத்து எடுத்து சாப்பிட்றாங்க. நல்லா இந்த மாதிரி ஹெல்தி ஸ்நாக் பண்ணி கொடுத்தா அவங்களுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சாக்லேட் கலரில் இருக்குது, ஜெல்லி மாதிரி இருக்குது. அது ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து ஜில்லுன்னு வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.